பார்த்தீங்களா சரியான ரெயின். நாங்கள் போகும்போதே இந்த வழி ஃபுல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போக போகவே இந்த வழியே சூப்பராக இருக்கும். வந்தோடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. இங்க என்ன ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கா? எஸ். கோயம்புத்தூர்ல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மக்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, வாங்க வாங்க குட்டி செல்லங்களா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlog என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வந்திருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் கோவில், பட்டீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கோயிலேருந்து அது உள்ள என்ன சாமி, அம்மன் கோவில். அம்மன் கோயில். அதில் வந்து அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே போக போக வியூஸ் எல்லாமே காட்டுறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போக போகவே இந்த வழியே சூப்பராக இருக்கும். இங்க 2 மாடு கூட கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாட் பாத்தீங்களா செமையா இருக்குல்ல. அப்படியே ஒரு வில்லேஜோட ஒரு அப்படியே ஒரு ஃபீலுக்கு நான் போயிட்டேன். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மழை வருது பாத்தீங்களா சரியான ரெயின். நாங்கள் போகும்போதே இந்த வழி ஃபுல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்கும். ஸோ போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இல்லாமல் இன்றைக்கி மழை வேறு வந்திருக்கு. அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தாதே எங்களுக்கே தெரியும். பிளேஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாதையை பாருங்கள். இதில் வந்து 2 வீலர் நாட் அலோடுன்னு போர்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 1 பர்சன் மட்டும்தான் போகக்கூடிய அளவுக்கே ஸ்பேஸ் இருக்கும். நாங்கள் இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்குள்ளே ஒரு சாமி ஒன்று இருக்குது. நீங்களா குட்டீஸ்? ஏன்னா இங்கே மழை வந்ததுனால ரொம்ப வந்துட்டு பிளேஸே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்து பொறுமையாக தான் போகணும். பார்த்தீங்களா 1 by 1 மட்டும்தான் போக முடியுதுல. காட்டுக்குள்ள இந்த மரம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்க. இது பாக்கு மரமா இங்கே இருக்குது? இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு. ஆக்சுவலி இது பாக்கு மரம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பாக்கு மரமா? எப்படி போக முடியும்? இது பாக்கு மரமா? இதுவா இந்த ஹைட்? இது பாக்கு மரமா? ஆமா, இதுல பாக்கு மரம். பாத்தீங்களா இது ஃபுல்லா பாக்கு மரம். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா ஹைட்டா. இந்த ஸ்பேஸே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே. இந்த மாங்காய் மரம் எங்க இருக்கு? காயே இல்ல மாமா. பாத்தீங்களா பின்னாடி எங்க மாமா அத்தை டோட்டல் ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் இதுக்குள்ள. ஆக்சுவலி அப்படியே ட்ரெயின் மாதிரி 1 by 1 நாங்க போயிட்டு இருக்கோம். என்ன ஹாய் சொல்லுங்க. சைடில் ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டியோட ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ரெயின் வேறு வந்ததுனால அப்படியே பக்கா ஊட்டியோட ஆம்பியன்ஸ் தான். எனக்கு அப்படியே ஊட்டியில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான். பார்த்துக்கோங்க, அங்கே முன்னாடி வந்து எங்கள் அத்தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டில் வந்து போட ரொம்ப 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 நான் வந்து லைக் பண்ணுவேன். மாமா அதுக்குள்ளதான் அந்த அம்மன் கோவில் இருக்கு. ஒரு வாசலுக்கு நாங்க முன்னாடி போயிட்டோம். அவங்க பாத்தீங்களா எங்க அத்தை எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. தெரியுதா இந்த வீடியோல? வந்தோடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. இங்க என்ன போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கா? எஸ். என்னை போட்டோ எடுக்கவே இல்ல. நீ பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் பாருங்க செமையா இருக்குல்ல. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மக்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, வாங்க வாங்க பாருங்க ஒரு வழியா நாங்க வந்துட்டோம்.
இது வந்து கொடலூர் மாரியம்மன் திருக்கோவில் இந்த சாமி. ஆக்சுவலி இங்கே ஒரு சாமி இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒத்தடி பாதை ஒன்று போகும். அழகா இருக்கு. பயப்படுதா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து கொடலூர் மாரியம்மன் தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ இந்த சுவாமி பார்த்துட்டு இதுக்குள்ளே இன்னொரு ஒத்தேடி பாதை ஒன்று போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழுப்பிடாரியம்மன் கோவில். ஸோ அங்கேயே போய் அந்த சாமியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட வழியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களுக்கு போகும்போதே வந்து எல்லா வியூஸ்மே நான் ஃபுல்லாமே கவர் பண்ணிக்க. நாங்கள் வந்து அந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு கடலூர் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதோட வே பார்த்தீங்கன்னா அந்த வே மாதிரி இல்லை, இது ஓரளவுக்கு இருக்குது. செம்மையா இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த பக்கம். அங்க வேற மலை தெரியுது. பாத்தீங்களா அதோட வியூ பாயிண்ட். அது திருப்பூர் மலைடா. ஐயோ. இந்த பக்கம் பாருங்க, இந்த வழி எங்களுக்கு வந்துட்டு வழி இல்லாத மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கனால எங்களுக்கு வழி தெரியலையான்னு தெரியல. இது எண்டு வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கு. நாங்களாம் ஒரு பாதையை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். வழி இல்லையா? அப்ப எப்படி போறது நம்ம? ஏதோ பூச்சிக்கிது இருக்க போது. ஆக்சுவலி இங்கே செடி புல் எல்லாமே ஃபுல்லாமே கவர் பண்ணிடுச்சுங்க. வழியே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 3 years பக்கம் இருக்கோம். தோட்டம் வந்துருச்சு. அந்த வழியா? ஆக்சுவலி நாங்கள் வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வழி மாறி வந்துட்டோம். அப்ப அந்த வழியில போய் பார்க்கலாமா? நாங்க வழி மாறி வந்துட்டோம். ஒரு வழியா நாங்க கரெக்டான வழி கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் கரெக்டான வழியை நாங்க மாறி போயிட்டோம். அந்த வழி வேற வழியில மாறி போயிட்டோம். சிம்பு என்ன ஓடிடுச்சு. நம்ம ஏழுப்பிடாரியம்மன் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். மலையுமே இங்கே ஸ்டார்ட் ஆக போகிறதுக்குள்ளே சீக்கிரம் கோயிலுக்குள்ளே போகணும். போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். வந்துட்டு வார்ம் வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய டாக்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஒன்றும் செய்யாது, அது வாட்டுக்கு தான் இருக்கு. இங்கே ஒரு நாய் கழிச்சிட்டு இருக்கு. சோ கியூட்டா இருக்கு. சரி பாத்துப்பா, கழிச்சு விட்டுறாமா. இங்க கூட நாய் வந்து டிராவல் பண்ணுது. அதே லாக போடு. ஏம்மா இந்த இடம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வழுக்குது. இந்த இடம் கொஞ்சம் வழுக்குதுல்ல மாமா வந்து. ஆமா. ஹோய் டாக். ஓய் vlog ஹாய் சொல்லு. நம்ம ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். ஏழுப்பிடாரியம்மன் கோயில் பார்த்தீங்களா? உள்ளே போய் நல்லபடியாக ஒரு சாமி தரிசனம் ஃபேமிலியோட பண்ணலாம் வாங்க. நம்ம கொடலூர் மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஃபேமிலியோட தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ மழை வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.